2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சி கட்டமைப்பு பணிகள் மிக தீவிரமாக நடந்து முடிந்துள்ளது. மாவட்டம் தொடங்கி மாநிலம் வரை முழுவீச்சில் நிர்வாகிகளை நியமித்து அதிரடி காட்டியுள்ளார் தவேக தலைவர் விஜய். அவரின் இந்த அடுத்தடுத்த அதிரடி மூவ்கள் மாற்றுக் கட்சியினரையே திகைக்க வைத்தது என்றே சொல்ல வேண்டும். 120 கட்சி மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டதோடு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 15 நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இத்தகைய சூழலில் வெற்றிக் கழக மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய விழுப்புரம் மாவட்டத்தில் வெடித்துள்ளது கோஷ்டி மோதல். இது தவேகவிற்கே வில்லங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகின்றனர் உட்கட்சி விவரம் அறிந்தவர்கள். உலக மகளிர் தினத்தன்று விழுப்புரம் நகராட்சி பள்ளி மைதானத்தில் தவேக சார்பில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கலந்து கொள்வார் என்ற அறிவிப்பும் வெளியானது. இதையடுத்து மாவட்ட செயலாளர் குஷிமோகன் தலைமையில் புறவழிச்சாலை பகுதியில் வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் சுகர்ணா என்பவரின் தலைமையில் காந்தி சிலை அருகில் கொள்கைத் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதையறிந்து மாவட்ட செயலாளர் குஷிமோகன் அவசரமாக புசி ஆனந்தை பைக்கில் ஏற்றுக்கொண்டு காந்தி சிலை வழியாக செல்லாமல் நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு அழைத்து வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் எரிச்சலான எதிர்கோஷ்டி ஊடகங்களிடம் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார்கள். நான் ஒரு மாற்று கட்சியில இருந்து வந்தேன். அண்ணன் பக்கத்துல இருக்கிற அண்ணன் ஒரு மாற்று கட்சியில இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இங்க பிரச்சனை நடக்குதுன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல பெரும்பான்மையாக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறதுல எந்த இதுலயுமே மாவட்ட நிர்வாகத்துல தலித்துகளுக்கு இடம் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையாக இஸ்லாமியர் வாழும் பகுதி இந்த விழுப்புரம் பகுதி. இஸ்லாமியர்களுக்கும் தகுந்த விகிதாச்சார அடிப்படையில இவங்க பொறுப்பு போடல. இன்னொன்னு இவங்க யாரை பார்த்தாலும் மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க அப்படின்னு இதே ஒரு குறையை முன் வச்சு எங்களை புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா நாங்க தளபதிக்காக வந்திருக்கிறோம். இது இந்த நியூஸை நாங்க பல முறை தலைமைக்கு எடுத்துட்டு போக முயற்சித்தாலும் அது அவங்களை அணுக முடியல. இங்க அவங்க தளபதி எங்களால சந்திக்க முடியல. பொதுச் செயலாளர்கிட்ட எங்களுக்கு சந்திக்க விட மாட்டாங்க. நாங்க ஆல்ரெடி அது மட்டும் இல்லாம இங்க எண்ணற்ற இந்த தம்பிமார்கள் வந்திருக்காங்க. இந்த தம்பிமார்கள்ட்ட கேட்டா தெரியும், ஒவ்வொரு பொருளுக்குமே பணம் வாங்குறாங்க. இன்னைக்கு மாற்று அரசியல முன்னெடுக்கிறான்னு சொல்லிதான் நாங்களாம் வந்திருக்கிறோம். ஊழலற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்போம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த கட்சியில் எங்களை இணைச்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் தளபதிக்கு தெரியுமா, தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இதை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இங்க வர பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்ட்டுமே பணம் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கு, அதுக்கான டீடைல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. அதெல்லாம் கேட்க போய் தான் நாங்கள் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் தவேக நிர்வாகியான கில்லி சுகர்ணா இதுகுறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுச் செயலாளருக்கு இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரே ஒரு காரணத்துக்கோசரம் தான் நாங்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுறோம். மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? 2006 to 2011 முதல் நகரமன்ற உறுப்பினராக தளபதியினுடைய பேர் கில்லி என்று தாங்கி கொண்டு போன முதல் கவுன்சிலர் தமிழ்நாட்டிலே நான் தான். நீங்க எங்களை மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்கன்னு சொல்றீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களை விட நாங்க சீனியர், அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க 2006 எங்க இருந்தீங்கன்னே தெரியாது. இன்னைக்கு 2000 பேரை கூட்டி ஒரு விஷயம் நீங்க வருவீங்கன்ற ஒரே ஒரு விஷயத்துக்கோசரம் இவ்வளவு பேரை கூட்டி நாங்க நின்று இருந்தோம்னா இங்க பொருளாதாரம் எவ்வளவு செலவாயிருக்கும், உங்களுக்கு எவ்வளவு பதாகைகள் வச்சிருக்கிறோம், உங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். நீங்க ஒரு மாவட்ட செயலாளருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க குறுக்கு வழியில போய் பண்ணிருக்கீங்கன்னா நான் இந்த பதிவு எவ்வளவு ஒரு கனத்த இதயத்தோட நான் பதிவிடுறேன்றதை நீங்க பாத்துக்கங்க. மாவட்ட செயலாளர் போட்டவங்க அது இல்லாம நீங்க பேசிட்டு போயிருக்கீங்க. போஸ்டர் ஒட்டினவங்களுக்கும் கொடி பிடிச்சவங்களுக்கும் மட்டும்தான் பதவி, மாற்றுக் கட்சியில வரவங்களுக்கு பதவி கிடையாதுன்னு. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு அரசியல் அறிவு ஞானம் இருந்தால் இந்த வார்த்தையை நீங்க சொல்லவே மாட்டீங்க. மாற்றுக் கட்சியிலிருந்து வர்றவங்களுக்கு பதவி இல்லைன்னு சொல்றீங்க. மாற்றுக் கட்சியில போன தடவை ஓட்டு போட்டவங்க இந்த தடவை ஓட்டு போட நீங்க சொல்லி பாருங்களா பாப்போம். நீங்க தளபதியை அழிக்க வந்தீங்களா, இல்ல தளபதி நீங்க 2026 இந்த மாதிரி பேசி காலி பண்ணிட்டு போயிடுவீங்க போல இருக்கு. தளபதியார் அவர்களே, நாங்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தாலும் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்து விட்டார் என்று கூறியவுடன் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு உங்களோடு நிற்கிறோம். இந்த பதிவை பார்த்து நீங்கள் என்னை கட்சியை விட்டு எடுத்தாலும் இந்த துண்டு சாகும் வரை எங்கள் கழுத்தில் விட்டு இறங்காது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து சுகர்ணாவிடம் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் எந்த ஒரு தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
முன்னதாக விழுப்புரம் நகர தலைவர் பதவிக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்தால் பதவி கிடைக்கும் என்று வாட்ஸ்அப் குரூப் உரையாடல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது தாவேகாவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பனையூரில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், யாராக இருந்தாலும் சரி, தெளிவாக சொல்கிறேன், பதவிக்கு யாராவது பணம் வாங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்ததாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவித்தன. விழுப்புரம் தாவேகாவின் இந்த வாட்ஸ்அப் சாட் தான் தாவேகாவிற்கு ஏற்பட்ட பெரும் கருப்பு புள்ளி என்று கூறும் அரசியல் விமர்சகர்கள் தற்போது அதே விழுப்புரத்தில் விடுத்துள்ள கோஷ்டி மோதல் மிகப்பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் கட்சிக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் கூறுகின்றனர். குறிப்பாக மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களால் தாவேகாவிற்கு பிற்காலத்தில் பெரும் சிக்கல்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளைத்தான் தற்போது விழுப்புரத்தில் விடுத்துள்ள கோஷ்டி மோதல் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. கோஷ்டி மோதல் இல்லை என்றால் அது கட்சியே கிடையாதே என்று கூறும் அரசியல் விமர்சகர்கள், ஆனால் கட்சி தொடங்கி 1 வருடம் மட்டுமே நிறைவடைந்துள்ள தாவேகாவில் விடுத்துள்ள மோதல் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றனர். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.